அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னா திருச்சி ஏர்போர்ட் போன வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் அதிகமாக நேச்சுரல் வியூ தான் வரேன். எனக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதெல்லாம் மார்னிங் எடுத்தது பாருங்களேன். சன்செட் எவ்வளோ பார்க்க நல்லாயிருக்கு, வானம் எவ்வளோ க்ளவுடியாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நேச்சுரல் வியூ பார்க்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை அப்படியே கேப்சர் பண்ணியிருந்தேன். நான் வீடியோ எடுக்கிற ஐடியாலே இல்லை. நேச்சுரல் வீடியோ எடுக்க போகும்போது அப்படியே வீடியோவாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாங் வீடியோவை நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாங்கள் இங்கேருந்து 7 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். கிளம்ப போகும்போது நல்லா வானம் க்ளவுடியாக அழகாக இருந்துச்சு. சில்லு கிளைமேட்டாக இருந்துச்சு. போக சன் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்தில் நல்லா சன்செட் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. அதையும் அப்படியே நான் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரத்துலையே ஒரு இடத்துல எனக்கு பாட்டி டீ சாப்பிட்டோம். நாங்கள் ஒரு டீ சாப்பிட்டு அங்கே உள்ள நேச்சுரல் வியூவும் வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் கிளம்பிட்டோம். போகும்போது எனக்கு என்ன ஒரே வேலை அப்படின்னா வீடியோ எடுக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நேச்சுரல் வியூ பார்க்க ரொம்ப பிடிக்கிறனால அதை அப்படியே என் ஃபோனில் கேப்சர் பண்ணி வச்சுக்கிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அப்படி ரசிச்சுட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படி நாங்கள் போயிட்டு இருந்தோம். நான் ஏர்போர்ட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்காக நான் மெஹந்தி வச்சுருந்தேன். இந்த டிசைன் வச்சுருந்தேன். ஸ்டைல் ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. என்னோடய சிஸ்டர் தான் வச்சு விட்டாங்க. திருச்சி பக்கத்தில் கொஞ்சம் வந்ததுக்கப்புறமா அந்த பச்சை பசேன்னு இடங்கள்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. மலைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை நான் தூரத்தில் பார்க்க ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு. இந்த திருச்சி சைடு இந்த மாதிரி மலைகள்லாம் இருக்கும் போல் பாறைகள் மாதிரி இப்படி இருந்துச்சு. நான் அந்த பாறைகளெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பார்த்தோர ஃபேமஸ்னால் மலைக்கோட்டை சொல்லுவாங்க. அதனால இந்த மாதிரி பாறைகள்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதை பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரியல. இது என்னென்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் திருச்சி ஏர்போர்ட் கிட்டே ரீச் பண்ணிட்டோம். அப்புறம் ரீச் ஆனதுக்கப்புறம் இந்த காலை பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் அகெயின் திருச்சி ஏர்போர்ட்டை தாண்டி ஹோட்டல் இருக்கான்னு பார்த்தோம். நான் ஹோட்டலில் மறுபடியும் வெளியாகி மறுபடியும் ஒரு ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரத்துலேயே ஏர்போர்ட்டில் என்ட்ரி ஆகிட்டோம்.
கொஞ்சம் தூரம் போய் மேலே போய் அவளை வந்து இறக்கி விட்டுட்டு அவளோட லக்கேஜ்லாம் எடுத்து வச்சுட்டு, ஏன்னா கார் வந்து பேக்கிங் பண்ணுறது வந்து கீழே தான் இருந்துச்சு. அதனால் அவள் லக்கேஜெலாம் எடுத்து வச்சுட்டு நாங்கள் வந்து காரை பேக் பண்ணுறதுக்கு வந்து வந்துட்டோம். கீழே வந்து டோக்கன்லாம் வாங்கி காரை வந்து பேக் பண்ணிவிட்டு அகைன் வந்து நாங்கள் வந்து லிஃப்ட் மூலியமாக வந்து மறுபடியும் மேலே வந்தோம். டிப்பாச்சர் மேலே அறிவியல் கீழே. அதனால் நாங்கள் வந்து காரை வந்து கீழே வந்து பார்க் பண்ணிவிட்டு அவளை அனுப்புறதுக்கு அங்கே மேலே வந்துட்டோம் லிஃப்ட் மூலியமா. வந்துட்டு அவளை நல்லபடியாக அனுப்பி வச்சுட்டு அவளோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு நல்லபடியாக உள்ளே போயிட்டாங்க. நாங்கள் நல்லபடியாக அனுப்பி வச்சுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். D3 கேட்டில் தான் அவங்க போனாங்க. அந்த கேட்டு மட்டும் ஓப்பனில் இருந்துச்சு. எல்லா பேசஞ்சர்ஸுமே அதில் தான் போனாங்க. அதனால் நாங்கள் நல்லபடியாக அவளை அனுப்பி வச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் வீடியோஸ் எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டோம் அங்கேருந்தே.
காரை பார்க் பண்ண போகும்போது ஒரு டோக்கன் மாதிரி தருவாங்க. நம்ம காசு கொடுத்து அதை வாங்கி வச்சுக்கிறேனே வச்சுட்டு வெளியாகப்போ அந்த டோக்கனை காமிச்சதுக்கப்புறம் நம்ம வெளியாகிடனா. அப்புறம் டோக்கன் மிஸ் ஆகிடுச்சு தொலைச்சிட்டோம் அப்படின்னா 300 ஃபைன் பண்ணிடுவாங்க. அவங்க 300 ஃபைன் கட்டிட்டு தான் விளையாடுற மாதிரி இருக்குது. அதனால் டோக்கனை வந்து கொண்டு வந்தீங்கன்னா பத்திரமா வச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் அப்படியே வெளியாகிட்டோம். சிக்னல் போட்டிருந்தாங்க. நாங்கள் போன உடனே சிக்னல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நாங்கள் நிற்க கூட இல்லை. போன உடனே நாங்கள் சிக்னல் வந்து ஓப்பன் ஆகி நாங்கள் கிளம்பிட்டோம். அவளை அனுப்பிட்டு நாங்கள் வந்து டிமார்ட் போகலாம்னு பிளானிங்கில் இருந்தோம். அதே மாதிரி டிமார்ட் வந்து பக்கத்துலேயே இருந்துச்சு. ஏர்போர்ட் கொஞ்சம் தூரத்துலேயே டிமார்ட் இருந்துச்சு. அவளை அனுப்பிட்டு வந்து இப்போ நாங்கள் டிமார்ட் தான் போயிட்டு இருக்கோம். இது பெரிய லாங் வீடியோவாக இருக்கிறனால ரொம்ப வீடியோ லென்த்தாக போயிடுச்சு. அதனால் வந்து இது வந்து டிமார்ட்டோட ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்ண முடியல. லேஸ்ட் நாங்கள் வீடியோவில் வந்து நான் வந்து டிமார்ட்டோட ஃபுல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. இதை வந்து சின்ன கிளிப்பை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். டிமார்ட் போயிட்டு எனக்கு பிடிச்ச கொஞ்சம் திங்ஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரத்தில் நான் கிளம்பிட்டோம். கொஞ்ச நேரத்தில் லஞ்ச் சாப்பிட்ற டைம் வந்துருச்சு. அதெல்லாம் வந்து ரெஸ்டாரண்ட் அம்மிக்கல் ரெஸ்டாரண்ட்டுன்னு திருச்சியில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அதுக்கு தான் நாங்கள் வந்து சாப்பிட போயிருந்தோம். அதுக்கு பார்க்குற ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருந்தாங்க. ஆம்பியன்ஸ் ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. அதை சுற்றி வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். சிக்கன் பிரியாணி, அப்புறம் வந்து தந்தூரி, அப்புறம் வந்து ரொட்டி நான் தான் ஆர்டர் பண்ணோம். அப்போ வந்து பட்டர் நான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்து இருந்துச்சு. பிரியாணி ரொம்ப உரப்பாக இருந்துச்சு. ஆனால் வந்து ரொட்டி நான் அது தந்தூரியும் சூப்பராக இருந்துச்சு. மைனஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. கொஞ்சம் வந்து ஹெட் பெயின் அதனால் அவ்வளோ சாப்பிட முடியல. ஏதோ கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு அப்புறம் அங்கே இருந்து கிளம்பிட்டோம். பட்டர் நான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் மைனஸாக டிப் பண்ணி தீங்கும் போது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்டு பில் பே பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் நான் கிளம்பிட்டோம். ஒரு ஊத்தம் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு இடத்துல நிப்பாட்டி ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அதை கிளம்பிட்டோம். அதை நான் வீடியோ எடுக்கலை, கொஞ்சம் டயர்டாக இருந்தனால. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப லென்த் வீடியோவாக போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.